புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கக்கூடிய வேளையிலே இங்கே ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை குறித்து சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். சகோதரரே என்று அழைத்து, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஆராதனைக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது சரீரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த சரீரமானது அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஜெப ஆலயத்தினுடைய முதலில் இருக்கக்கூடிய வசனம் கூட நாம் பார்க்கும்பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆராதனையின் வேளையிலே நம்முடைய சரீரமானது அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஒரு பலியாக இந்த ஆராதனை வேளையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கின்ற வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஜீவ பலியாக கொடுக்கப்பட்டவர் யார்? ஒரு சரீரம் ஜீவ பலியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு சரீரம் தேவையாக இருந்தது. அந்த சரீரம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நம் எபிரேயருக்கு கடந்து வரும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 4 முதல் வாசிக்கின்றேன். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதாக அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் நமக்காக தியாக பலியானதை குறித்து நாம் சிந்தித்தும் தியானித்தும் கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார் என்று பார்க்கிறோம். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு கடந்து வர வேண்டியதாக இருந்தது. அவர் தன்னைத்தானே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவிதமான நிலைமையிலே பரிசுத்தத்தோடு கூட இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது நம்முடைய சரீரமானது இங்கே பலியிடப்படுகிறதை பார்க்கிறோம். பலி என்று சொன்னால் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய சரீரமானது அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே சொன்னது வண்ணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக, பாவம் இல்லாதவராக, பாவம் அறியாதவராக, நீதிமானாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தகன பலிகள், பாவ நிவாரண பலிகள், இதன் மேல் தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், இதோ இவளெல்லாவற்றை காட்டிலும் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலி, அதை ஆண்டவர் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே அது நொறுக்கப்பட்டது, அது தியாகமாய் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இந்த காலை வேளையிலே நீ நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரித்து ஆசீர்வதித்து தன்னுடைய சீஷர்களுக்கு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
புதிய உடன்படிக்கையுடைய என் சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். அவ்விதமான நிலைமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னையே தியாக பலியாக தன் சரீரத்தை ஒப்புக் கொடுத்து அவர் பலியானார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். சங்கீதம் 50 பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே, நீர் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. அது ஆசாபின் சங்கீதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே கடந்து வரும் பொழுது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். இவ்விதமாக தன்னையே தியாக பலியாக கொடுத்த கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது முதலாவது நம்முடைய சரீரமானது அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், நம்முடைய வாயிலிருந்து அல்லது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியது என்னவா இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அது ஸ்தோத்திரமா இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அருமையான சகோதரன் சொல்லும் பொழுது கூட என்ன சொன்னார்? இப்பொழுது சகோதரர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் செலுத்தலாம் என்று சொன்னார். அப்ப ஸ்தோத்திர பலிகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய இதயத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். அதுதான் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. வேதாகம் சொல்லுகிறது, வெறுங்கையோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வரக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள் நிறைந்ததாக கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று பாரு. 23ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வரும் பொழுது நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது, அவருக்கு நன்றியை செலுத்தும் போது, அவர் நமக்கு செய்த ரட்சிப்பை நினைவு கூறும் பொழுது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். இந்த வேளையிலே கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறோம். அவரை நாம் கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறோம். அவரை புகழ்ந்து பாடக்கூடியவராய் இருக்கிறோம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறார். அந்த ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே ஆவிக்குரிய பலியை குறித்து பார்க்க வேண்டும். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 27:6 கூட வாசிப்போம். சங்கீதம் 27:6, அதின் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடியவரை கீர்த்தனம். இங்க வேற பலியை குறித்து சொல்லவில்லை, ஒரு ஆனந்தமான ஒரு பலி, மகிழ்ச்சியின் பலி. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்கென்று பார்க்கும் பொழுது அவரை ஆராதிக்கும்படியாக. உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நம்மை தியாக பலியாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரம் அது கர்த்தருக்கு பரிசுத்தமும் பிரியமான ஒரு பலியாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுள்ளவராய் இந்த பூமிக்கு கடந்து வந்து தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாய் நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தை நமக்கு ஊற்றி கொடுத்தார். 1 பேதுருல வாசிக்கும் போது, குற்றமற்ற மாசற்ற பலியாக தேவாட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, பரிசுத்த ஆட்டுக்குட்டி, பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று இந்த காலை வேளையில் இந்த அப்பத்திலும் பானபாத்திரத்திலும் பங்கு கொள்ளும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறவனமாக நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்மை நாமே சோதித்து பார்த்து இந்த அப்பத்திலும் பானபாத்திரத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கொண்டு வந்திருக்கிற ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஏறெடுப்போம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை நம்முடைய வாயின் வார்த்தையினால் ஆனந்தமாய் அவருக்கு அவைகளை ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆண்டவரை ஆராதிப்போம். இவ்விதமான நிலைமையிலே ஆராதனை செய்யும்படியாக இவ்விதமான நிலைமையிலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் மூன்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய வருகை மிக நெருங்கி இருக்கிறது. இந்த மேஜையானது மாற்றப்பட போகிறது. அந்த அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க கண்ணார காணக்கூடிய அந்த மத்திய வானிலை காணக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. நாம் அதற்காக அந்த பாடலை பாடினது போல அந்த நாள் நெருங்கி இருக்கிறது. அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். இவ்விதமான விசுவாசம், இவ்விதமான நம்பிக்கை, இவ்விதமான மகிழ்ச்சி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய காலமாக அவரோடு கூட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே நித்திய ராஜ்யத்திலே வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.